தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் இப்போ உச்சம் பெறார். ஆனால் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 2 விஷயம் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு. என்னென்னா, ஒன்று, அவர் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையிறாரு, அங்கே போய் உச்சம் பெறாரு, எனக்கு ஏதாவது நன்மை இருக்குமா இருக்காது. இதுதான் உங்களுடைய ஒரு மன குழப்பத்திற்கு காரணம். 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த குரு பயிற்சி அவர் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கட்டும், அவர் அங்கே உச்சம் பெறட்டும், என்ன ஆனாலும் சரி, அவர் உங்களுக்கு 100% வெற்றியை தரப்போகிறார். நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன எப்படி இது நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்றது திடீர்னு உங்களுக்கு நடந்துடும். சில நேரங்களில் விரயமாவதை இவ்வளோ விரயமாயிட்டு இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த விரயத்தின் மூலமாக தன லாபம் கிடைக்கும். சொத்து சேர்க்கை இருக்குது. அசையும் சொத்து, அசையா சொத்து சேர்க்கையை ஏற்படுத்த கொடுக்க போகிறார் குரு பகவான். அப்புறம் எப்படி பயப்படுறோம்? ஏன் இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு வந்தால் ஏன் பயப்படுறோம்? நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எப்பயுமே நாம் நெகட்டிவான விஷயங்களை ஆழ் மனசில் பதிய வச்சிடறோம். எதிர்மறையான எண்ணங்கள் முதல்ல ஆழ் மனசில் பதிஞ்சிடுறது. நல்ல காரியங்கள் நாம் மறந்துடுறோம். நல்ல விஷயங்கள் நம்மளுடைய மனதிற்கு வரமாட்டேங்குது, நம்மளுடைய சிந்தனைக்கு வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தனுர் ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் யார் இருக்கார்? சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரன் அங்கே இருக்கும் பொழுது என்ன ஆகுது? வேவரிங் மைண்ட் செட். மைண்டை வேவர் பண்ணுறார். ஒரு இடத்துல இல்லாமல் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஒன்று செயல்பாட்டில் இருப்போம், ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம், வேற ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம். சில நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் அல்லது காலேஜில் டீச்சர் ஒன்று நடத்திட்டு இருப்பாங்க, அதில் போர்டில் கவனம் இருக்கும், ஆனால் நம்மளுடைய சிந்தனைகள் வேற ஒரு இடத்துல இருக்கும். வேலை செய்யும் பொழுதும் அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சந்திரன் ராசியிலே இருக்கும் பொழுது அவங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப வேவர் ஆகிட்டே இருக்கும், ஒரு நிலையாக இருக்காது. இப்போ இது போன்ற இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக பதிஞ்சிடுறது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஒரு சின்ன ஈகோவும் இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஈகோ இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் நான் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? 100% வெற்றி இருக்குது. யார் மூலமாக? குரு பகவான் மூலமாக உங்களுக்கு 100% வெற்றி. படிப்பு ஜெயிப்பீங்க, வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறது ஜெயிப்பீங்க, வெளிநாட்டில் போய் பல நாட்களாக வெளிநாட்டுக்கு விசா தேடிட்டு இருப்பீங்க, கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு நினைப்பீங்க, செய்வீங்க. சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்குவீங்க. விரயம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அது நல்ல விரயங்களாக அமையும். அப்போ எங்கே நான் ஜாக்கிரதையாக இருக்கணும்? யாருக்கு அந்த ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஸோ உங்களுக்கு ராசி அதிபதி குரு. குரு என்பது யாருன்னா, முதல்ல ஆண், தந்தை, அதுக்கும் குரு தான். அப்பா, அதே நேரத்தில் கணவன், குழந்தைகள், இது எல்லாமே குரு தான். நாம் சில தவறுகள் என்ன செய்கிறோன்னா, களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் தான் அப்பா அப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் குரு தான் எல்லாத்துக்கும். குரு என்பவர் விஸ்வகுரு. இந்த குரு பகவான் என்று சொல்லி வரும்பொழுது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அவருடைய கவனம் அதிகமாக இருக்கிறது. சுப விரயத்தை உண்டாக்குவாரா, வீண் விரயத்தை உண்டாக்க போறாரா? உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் விருச்சிகத்திலோ துலாமிலோ வீற்றிருந்தாலோ, உங்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்கிறதோ, சிலருக்கு பார்த்தீங்கன்னா குரு திரிசூன்யாதிபதியாக இருக்கலாம். சிலருக்கு அந்த குரு வேலை செய்ய முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கலாம். அவர்களுக்கு தான் சில பிரச்சனைகள் வரும். அதிகமான வீண் விரயங்கள் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவாங்க, கடன் வாங்கி வச்சு வீண் விரயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்லை வீட்டில் இருக்கிற தங்கத்தை எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க, இல்லாட்டி எடுத்துகிட்டு போகும்போது தொலைஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். இதெல்லாம் நடக்கிறது இவங்களுக்கு தான். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருந்தால்,
உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த விருச்சிகத்திலோ அல்லது துலாமிலோ குரு இல்லாமல் இருந்தால், குருவினுடைய செயற்கை உங்கள் சுய ஜாதகத்தில் கடக ராசி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் மற்ற கிரகங்கள் என்ன இருக்கிறது, அந்த கிரகங்களை அவர் கடக்கிறாரா, அதன் மூலமாக எனக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருதாங்கிறத பார்த்துக்கணும். இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கும். குடும்ப விருத்தி இருக்கு, குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு புத்திசாலித்தனம் கிடைக்கும், தன லாபங்கள் உண்டு. வாழ்க்கையை அதுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்த குரு பயிற்சி உங்களை எடுத்துட்டு போகிறது. நன்றி, வணக்கம்.